மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹெட்டிங் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் படிக்கிறேன் சார், நான் வந்து இப்போ கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்கு. ஸோ பட் வந்து இப்போ எக்ஸாமே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப போராக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு தோணும். ஸோ நாளைக்கு ஏப்ரல் 1 ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஐவிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் வரும். ஸோ போன இயரோட கடைசி ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. வருஷ வருஷம் ஏப்ரல் 1 வரும். வருஷ வருஷம் பேங்க் எக்ஸாம் வரும். வருஷ வருஷம் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் சக்ஸஸ் வந்து ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சக்ஸஸ் வந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு ஃபெயிலியருக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஸோ சக்ஸஸ் ஒரு தடவை வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஃபெயிலியர் ஆக போகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபெயிலியர் எத்தனை நாள் பார்க்கலாம், ஆனால் சக்ஸஸ் நீங்கள் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அந்த ஒரு தடவை பார்க்கறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிங்க. ஸோ எல்லாமே திரும்பி திரும்பி வருது. பட் வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வி. என்ன சார் கமல் மாதிரி புரியாமலே பேசுறீங்கன்னா, எஸ். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஏப்ரல் 1 கடைசியாக ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் அதுக்குள்ளே நான் எக்ஸாம் சக்ஸஸை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்தே ரெகுலராக படிங்க. சரியா? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இப்போ இருந்தே படிங்க. ஏன் ஏப்ரல் 1 சொல்றீங்க சார் அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டீங்க. எஸ். ஸோ நாலேஜ்லேருந்து வந்து உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம எப்பயும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வைஸாக நம்ம என்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க, நம்மளோட வெப் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான். சரியா? ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 6 மந்த்ஸ்க்கு 699க்கும் 12 மந்த்ஸ்க்கு 899க்கும் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார். அப்போ என்ன சார் வரும்? ஸோ நான் 6 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். டென்யூர் பீரியட் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ 12 மந்த்ஸ்க்கு நீங்கள் 899க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ்னு எல்லாமே வந்துடும். 6 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே தான். 24 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே தான். ஸோ கண்டென்ட் சேமாக தான் இருக்கும். எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து 12 மந்த்ஸ்க்கு வேணால் 899க்கு பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இருக்க டைமை நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற வருஷம் கண்டிப்பாக ஒரு வேலையில் நீங்கள் போய் உட்காந்துருவீங்க. சரியா? ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ரெகுலராக படிங்க, மிஸ் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா எப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே. டாடா, பபாய், சி யூ.